ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9. வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் சொல்ல ஆகுமா, அவர் கட்டளையிட நிற்குமா? யார் அந்த அவர்? இயேசுவை குறித்து தான் சொல்றாங்க. இயேசப்பா ஒரு காரியத்தை சொன்னா அது அப்படியே ஆகும். அவர் ஒரு காரியத்திற்கு கட்டளை கொடுத்தா அது அப்படியே நிற்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவராக இருக்கிறாரு. இயேசப்பாவுடைய வார்த்தை, இந்த வார்த்தை மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. வேத புஸ்தகத்தை பாருங்களேன், இது ஒரே புக்கு. ஆனா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த வேத புஸ்தகத்தை படிப்பாங்க. எல்லாருமே புத்தகம் படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து படிக்கிறாங்க. அது அந்தந்த படிப்புக்கு தகுந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்க. அந்த படிப்பு முடிஞ்சோடனே திரும்ப அதை படிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே புஸ்தகம் வாழ்நாள் இருந்து பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரை ஒரு மனுஷனுக்கு படிக்கிற ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம். நிறைய பேர் கேட்பாங்க, அதில் அப்படி என்னதான் இருக்குது, திருப்பி திருப்பி படிக்கிறீங்க, இத்தனை வருஷமா படிக்கிறீங்க, இன்னுமா படித்து முடிக்க முடியல? இல்லை, இது அநேக முறை படித்து 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 தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் பாதுகாத்து கொள்றாங்க. தங்களுடைய வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் இதனுடைய அஸ்திபாரத்தில் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பலன் இருக்குது, அவ்வளவு அதற்கு காரியம் இருக்குது. ஏனென்றால் இயேசப்பா தம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். எல்லா பிரஸ்தாபத்திற்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி உள்ளார்ந்த வாசனம் இருக்கு. அப்ப உலகத்துல எத்தனை தான் கர்த்தர் உண்டாக்கின தம்முடைய கருத்தின் கிரியைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் மேன்மையாக பார்க்கிறதே அவருடைய வார்த்தை தான். அவர் உலகத்தை உண்டாக்கும் போது கொடுத்த தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார்னா வாசனம் இருக்கு. அவர் சொல்ல 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 எல்லாம் அப்படியே ஆம் என்றும் நடந்ததுன்னு சொல்லிட்டு வார்த்தை இருக்கு. அப்போ அவருடைய வார்த்தையை அனுப்பிதான் தேவன் எல்லா காரியங்களும் செய்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கட்டும், ஏசப்பா சுகம் கொடுக்கும் பொழுது தம்முடைய வார்த்தையை தான் அனுப்பினார். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் சுகம் கிடைத்தது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுத்த ஆண்டவராக இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது எல்லாமே நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு ஜனமாகிலும் அழிந்து போவதில்லை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு ஜனமாகிலும் கெட்டு போவதில்லை. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒருவராகிலும் பின்வாங்கி போவதே இல்லை. கர்த்தரே அவர்களை அழகா நடத்துவார், கர்த்தரே அவர்களை வித்தியாசமா நடத்துவார், கர்த்தரே அவர்களை ஆசீர்வதிப்பார். அதான் வாசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் சொன்னதுதான். யோசித்து பாருங்களேன், வசனம் சொல்லுது, அவர் கடல்களுக்கு எல்லையை நியமித்தாராம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. கடலுக்கெல்லாம் போயிருப்போம், கடல்லாம் பார்த்துப்போம், அதுக்குன்னு ஒரு பார்டர், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு பாருங்க. அந்த எல்லையை மீறி வருவதில்லை. இந்த சுனாமி, இந்த பேரழிவுகள் அந்த மாதிரி டைம்ல தான் அந்த எல்லையை தாண்டி வருமே தவிர, பாருங்களேன், அதற்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அது எவ்வளவு பறந்து விரிந்த கடலா இருக்கும். இந்த கடற்கரையில இருந்து அந்த கடலை பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். அது எப்படின்னா பார்க்கவே அது என்னமோ உங்களுக்கு கடந்து வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த கரைக்கிட்ட வந்தவருக்கு அது திரும்பி உள்ள போயிடும். ஆண்டவர் அதற்கு ஒரு எல்லையை நியமித்திருக்கார். நிலப்பகுதி என்பது ஜனங்கள் வாழ்வதற்காக தேவன் நியமித்திருக்கார். கடல்களுக்கு அவர் எல்லையை நியமித்தவர்னு சொல்லிட்டு வாசனம் இருக்கு. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவன் கட்டளை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தைக்கு உங்களே நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன வியாதிகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் இன்றைக்கு கட்டளை கொடுக்க போகிறார். இன்றைக்கு அவர் சொல்ல போகிறார். அவருடைய வார்த்தை போதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்று. அவர் சுகம் தருகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், பலன் தருகிற தேவன், பரிகாரியாக கர்த்தர், ஞானமான தேவன், சகலவற்றையும் உங்களுக்கு தேவன் கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இன்றைக்கு இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவரை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க அவரை விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க போகுது. கட்டாயம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சா கட்டாயம் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில் அநேக கட்டளைகள் போட போகிறார், அநேக காரியங்களை சொல்ல போகிறார்.
உங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். குப்பையிலும் புழுதிலும் இருக்கிற உங்களுக்கு மேன்மையான ஸ்தானத்தை கொடுக்க போகிறார். இது எல்லாம் தேவன் உங்க வாழ்க்கையை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கிறேன். அவர் கட்டளை கொடுக்க போகிறார். நீங்க விசுவாச ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், பெரிய காரியங்கள் எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்பொழுது கட்டாயம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஒரு விஷயம் அவரை நோக்கி கெஞ்சி கேட்போம். நீங்க விசுவாசித்தால் மேன்மையை பார்ப்பீர்கள். நீங்கள் யாரா வேணா இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளா இருக்கிறார், பரவாயில்ல, தேவன் உங்களுக்கும் அந்த காரியத்தை கொடுக்க விருப்பப்படுகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது யாரா இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஒரு சார் இப்போ நம்ம அவரை நோக்கி கேட்போம். மகா பரிசுத்தரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோகத்தின் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பவரே, என் ஜெபங்களை கேட்பவரே, மகிமையான நேசுமக ராஜாவே, மகாயின் தகப்பனே, மக்கு நன்றி ஐயா. அப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஜனங்களை நீர் கேட்ப வைப்பதற்காக மக்கு நன்றி அப்பா. அநேக பேருமை விசுவாசித்து உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பா, நீர் சொல்லுவீராக, ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நீர் பேசுவீராக, மகிமையான காரியத்தை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் சொல்லும் ஆண்டவரே, ஒரு கட்டளை கொடுப்பீராக. அநேக ஜனங்கள் துன்பத்திலும் துயரத்திலும் உடையான சேற்றிலும் பாரமான வாழ்க்கையிலும் இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலேயும் அவர்கள் பாரங்கள் அவர்களை விட்டு நீங்க கடவுது. நோக்கி கேட்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் விடுதலை கொடுப்பீராக. நீர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக, அதிசயத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. அப்பா, கல்வாரி சிலுவையிலே உடைய ஜீவனை கொடுத்தீரே ஆவியானவரே. உம்முடைய பிள்ளைகள் நலமாய் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உம்முடைய ஜீவனை நீர் கல்வாரி சிலுவையிலே கொடுத்தீரே. நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சிலுவை அப்பா, அது வெற்றியுள்ள காரியமா இருக்கிறது, வெற்றியுள்ள சின்னம் ஆண்டவரே. அது வெற்றி உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. அது வெற்றி உள்ள சிலுவை ஆண்டவரே. அது தோற்று போட இடம் இல்லை ஆண்டவரே. அது வெற்றி பெற்ற இடமா இருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. பிரியமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு மகராஜாவே, நான் ஆராதிக்கும் என் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. ஆவியானவரே, சகல காலத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நடத்து ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகிற எல்லா மனிதர்களோட வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறைவாய் காணப்படுகிறது, பலவீனமாய் காணப்படுகிறது, அநேக குறைவுகள் வாழ்க்கையில் இருக்கிறது. நீர் விடுதலை கொடுப்பீராக. நீர் விடுதலை கொடுங்க சுவாமி, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சகல ஜனங்கள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய தலையை உயர்த்துவீராக. நீர் ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. சகல ஜனங்களையும் மேன்மையாய் வையுங்க. சகல ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. சகல ஜனங்களுடைய தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையை மேன்மையாய் வைப்பீராக. அவர்கள் போய்கொண்டிருக்கிற துன்பங்கள் துயரத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. விடுதலை கொடுங்க இயேசுப்பா, விடுதலை கொடுங்க இயேசப்பா, விடுதலை கொடுங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாக கடவுது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டாக கடவுது ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகிமையான காரியத்தை நீர் செய்ய போறமைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.